என்ன அது வந்து அது யாம்ல எப்படி பதட்டப்படியா? அண்ணன் தானே, இதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே. எவனோ ஒருத்தனை பார்த்த மாதிரிலாம் பேசியான். அப்படிலாம் இல்லைன்னே. பிறகு கையில பூச்சண்டெல்லாம் வச்சுட்டு நிக்கா, என்ன விவரம்னு சொல்லு. என்னே அது வந்து உண்மையே சொல்லிடே. நெசத்திலே ஏதோ ஒரு பிள்ளைக்கு தானே வெயிட் பண்ணிட்டு நிக்கா. ஆமாண்ணே. நல்ல விஷயம் தானே சிவா, அதை எதுக்கு இப்படி முகத்தை பாவமா வச்சுட்டு சொல்லியா? இல்லைண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடக்குது ஒன்னா இருக்கு. ஏன் சிவா, அந்த பிள்ளை எதுவும் ஓகே சொல்லலையோ? இல்லைண்ணே, நான் இன்னும் பேசவே இல்லை அதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போதுதான் ஒவ்வொரு தடங்களா வருது. இவ்வளவுதானா? இதுக்கே தோண்டுட்டா எப்படி? இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கல. சரி, அந்த பிள்ளை யாருன்னு சொல்லி நம்ம என்ன வீட்டுக்கு போய் பேசிட்டு வருமா? இல்லைண்ணே, முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே பேச முடியும். அதுக்கு தான் வெயிட் பண்ணுதேன். அவட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கேன். ஆனா அந்த டயத்துக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது. நீ இன்னும் சொல்லவே இல்லையா எதுவும்? இல்லைண்ணே, பேசுறது கூட சரியா இன்னும் பேசல. இப்படி இருந்தா எப்படி? நீ எங்கிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆகுது? இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ண கூட இல்லைன்னா எப்படி? சரி, அந்த பிள்ளை யாரு? எங்க கடையில வேலை பார்க்க பிள்ளையா? அப்படியும் சொல்லலாம். அப்போ இங்க உள்ள பிள்ளை தான் என்னடே? எனக்கே தெரியாம எங்க கடையில உள்ள பிள்ளைய நீ வந்து வந்து பார்த்து பேசிட்டு போறா. இல்லனே, பேசக்கு ஒரு தடவை கூட சான்ஸ் கிடைக்கல. இதோட 2-3 தடவை வந்து பார்த்துட்டு மட்டும் போறேன். சரி, நீ யாருன்னு காட்டு, நான் பேசி பார்க்கேன். வேண்டாம்னே, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். நானும் அவளும் ஓரளவுக்கு பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டோம். அதுக்கப்புறவு நீ தான் எல்லாத்தையுமே முன்னு நின்று செய்ய போறா. நீ இல்லாமலாம் கல்யாணத்துல எந்த வேலையும் நடந்துக்கிடாது. அப்படியா? உன்கிட்ட பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை ஒன்றும் நடந்த பாடு இல்லையே. அடுத்த தடவை உன்னைய பார்க்கும்போது கண்டிப்பா ஓகே சொன்னதை நான் சொல்லுவேன்னே. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான்ப்பா. சரிண்ணே, நான் வாரேண்ணே. ஏன் சிவா, இரேன் பெற போயேன். இல்லைண்ணே, நான் கையில பூச்சண்டை வச்சுட்டு நான் நிக்கிறத பார்த்தா யாரும் எதுவும் நினைப்பாவ. நான் அதனால வீட்டுக்கு போறேன். இன்னொரு நாள் அவளை பார்க்கக்கு இங்க தானே வருவேன். அப்போ மறுபடியும் பார்த்து பேசுவோம் என்ன. ஆக நீ இப்ப என்ன சொல்ல வர? உன் ஆளை பார்க்கக்கு வரும்போதுதான் போற போக்குல என்னையும் பார்த்துட்டு போவான்னு சொல்லுது, அப்படித்தானே? அப்படி இல்லைண்ணே. அப்படித்தானே நீ இப்ப சொன்னா? அடுத்த தடவை நான் அவளை பார்க்க வரும்போது உன்னையும் பார்த்துட்டு போறேன்னு தானே சொன்னேன். என்ன யாம்னே, சும்மா இருனே. சரி, நடக்கட்டும் நடக்கட்டும், ஏதோ நல்லது நடந்தா சரிதான். சரிண்ணே, வாரேண்ணே. பார்த்து போயிட்டு வா. நல்ல பைய, வெளியூர்ல போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். அப்படி இருந்தும் ஒரு பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு இப்படி நடுங்கிக்கிட்டு எந்த பிள்ளைன்னு சொல்லவும் மாட்டுக்கான், வைக்கவும் மாட்டுக்கான். கொஞ்சமா தைரியம் இருக்கா பேரு? சரி, எப்படினாலும் நமக்கு தெரியாமல பேர போது, தெரியுது அன்னைக்கு பார்ப்போம். எப்பா, ஒரு குடம் தண்ணிக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு. 2 பேரும் எப்படி கிடக்கால பேரு. ஒருத்தி ஒத்தையில தண்ணி எடுத்து கஷ்டப்படுதால கொஞ்சம் உதவி பண்ணுவோம்னு இருக்கா. பாயை போட்டு நடுவீட்டில் படுத்து கிடக்காள்வோ. அவளுக்கு பேன் வேற. நம்ம அப்படி தண்ணி வர நேரம் படுத்திருக்க முடியுமா? இந்த ஆள் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு பேரு. சின்ன பொண்ணு காது கட்டுருச்சு போல. இருங்க தண்ணியை ஊத்திட்டு வரேன். கொஞ்சம் இந்த குடத்தை வாங்கி உள்ள கொண்டு போயாவது ஊத்தலாம்ல, குத்துக்கள் மாதிரி இருக்கு. எல்லாம் நானே செய்யணும். ஏன் தலையிலே எல்லாத்தையும் போடுங்க. 2 பேர் நடுவீட்டில் பாயை போட்டு படுத்து கிடக்காளோ. அதுக்கு 2 பேர் காவலுக்கு வேற இருக்காவோ. 10 குறைக்கு ஃபேன் வேற. குடும்பமா இதெல்லாம்? பாத்தியால எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. நீ ஒருத்தையும் கூப்பிடுத, நின்று என்ன ஏதுன்னு கேட்டு பதில் சொல்லிட்டு போலாம்ல. ஏம்மா, அவளே 1-2 கூடத்தை கையில வச்சிருக்காமா, பேர் என்னன்னு குடிமா நின்று பேசுவா. அதான் அவளுக்கு நீ ஏண்டு பேசு. அதான் இப்படி என்னையும் தங்கச்சியும் மிதிச்சு தள்ளி விட்டு இப்படி படுக்க வச்சிருக்கா. கொஞ்சமாவது மாமியார் நாத்தனால இப்படி படுத்து கிடக்காள, என்ன ஏதுன்னு கேட்போன்னு நினைக்கால பேரு. அப்பவும் எவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு அவ ஆட்டுக்கு போறா. இதை பார்த்து நீ குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கலால. அவன் பேச மாட்டாம்மா. நம்ம என்ன ஆனாலும் அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஆயிட்டான். பேசவே மாட்டான். வாயை பொத்திட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அவன் இப்பவும் வாயை பொத்திட்டு போறாளாம்மா. இப்பவும் நம்ம படுத்திருக்கிறத பார்த்து அவன் வயிறு எஞ்சிட்டு போறா. நம்ம தானே மிதிச்சு தள்ளணும், சமட்டி தள்ளணுமே. 2 பேரும் இப்படி கிடக்கலன்னு அவளுக்கு கவலையே கிடையாது. ஏக்கா, 2 பேரும் புரியாம பேசி அந்த பிள்ளை தண்ணி கொடுத்த கொண்டுட்டு அது வாட்டுக்கு போகுது. நீங்க 2 பேரும் ஏன் படுத்திருக்கேன்னு கூட அதுக்கு தெரியல. தெரியாம மிதிச்சிட்டுக்கா. தெரிஞ்சிருந்தா இப்ப நீங்க இப்படி படுத்து கிடக்கு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காமலா போவா? ஏட்டி சும்மா அப்படி படுத்துக்க மாட்டாவளை. திடீர்னு இப்படி படுத்து கிடக்காவளை ஏன் படுக்கவனு கூடவா கேட்காம போவா ஒருத்தி. அவளுக்கு எல்லாம் தெரியுது, தெரியாத மாதிரி நடிப்பா. நல்ல ஆக்ஷன் போட்டுருவா. அவளை சொல்லி என்னட்டி இருக்கு? நான் பெத்தவனே இப்படி உட்காந்துருக்கானா ஒரு வார்த்தை அவளை கேட்காம. கொஞ்சம் பொறுமா நீ. எத்தனை வருஷம்ல பொறுக்க? நானும் உனக்கு இன்னைக்கு தைரியம் வரும் நாளைக்கு தைரியம் வரும்னு பாக்கேன். ஒரு நாளும் தைரியம் வந்த மாதிரி இல்லையே. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, என்ன மனசிய வேலை பார்க்க விடாம கிளம்பிக்கிட்டு நானும் அங்கிருந்து தண்ணியை பிடிச்சிட்டு கொண்டு வந்து வைக்கக்குள்ள அருமாடு பட்டு கிடக்கேன். கணச்சிட்டு கிடைக்கிய நான் தான் வாரம்னு சொன்னோம்ல, மூடிட்டு கிடைங்க செத்த நேரம்.
யாத்தே இவனும் தண்ணி எடுக்க போயிட்டு வந்து சரியான கோவத்துல இருக்கா. அவன் இவகிட்ட அடி வாங்கிட்டு கோவத்துல கிடக்காவோ. இப்ப நான் யாரு பக்கம் பேசுவேன்? போற பக்கம் பார்த்தா இன்னைக்கு நம்மள முடிச்சுட்ருவோ போலயே. என்னடி பாத்தியா, அவன் அடுப்படியில இருந்து அண்ணா கத்துதான். உன் மவன் இந்த கோழி முட்டை கண்ணை வச்சுட்டு பயந்து போய் உட்காந்துருக்கான ஒழிய அவளை ஒரு வார்த்தை என்ன கத்துதான்னு கேட்க மாட்டுக்கானே. பொருட்டி அவன் நேரில் வரவும் கேட்பான் என் பிள்ளை. ஆமா நல்லா கேட்டான். அவன் 2 யானத்தை போட்டு உடைக்கவே அவனுக்கு அடிவேர் கலங்கிட்டு. இனி எப்படி கேட்காமனு நானும் பார்க்க தானே போறேன். என்ன எது குட்டிய? அது வந்து சின்ன பொண்ணு, தண்ணி எடுக்க போனியா, ரொம்ப கூட்டமா இருந்ததோ. அட்டேப்பா கேள்வியெல்லாம் ரொம்ப அக்கறையோட வருதே. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, தண்ணி எடுக்க போயிட்டு வாரதுக்கு இம்பிட்டு நேரம் ஆயிட்டு, அதான் ரொம்ப நேரம் பைப்படியிலேயே நின்னியோன்னு கேட்டேன். ஏன்பா கேள்வி கேட்டதோட நிறுத்திட்ட? நீயே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? எம்மா ஆமாப்பா, உனக்கு அம்மா தான் ஞாபகத்துல இருக்கா? இப்ப எதுக்கு இந்த கிளவியும் அவனும் சேர்ந்து இந்த புள்ள பூச்சியை படாப்படுத்துதல்வோன்னு தெரியலையா? மூஞ்சியை ஒரு படியா வச்சுக்கிட்டு பேசல்வோ, இருந்தாலும் பயந்து நடுங்குதாரு. என்ன தண்ணிக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு கதை நடந்து முடிஞ்சிடுது. பாப்போம் என்ன கதைன்னு. ஏல உனக்கு எவ்வளவு மப்பு இருந்தா நடந்த விஷயம் அவ்வளத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமும் உன் பொண்டாட்டியே நான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பேன். என் வீட்டுக்காரு என் மேல அக்கறையில கேட்காரு. போன இடத்துல இவ்வளவு நேரம் ஆயிட்டா, வரதுக்கு லேட் ஆயிட்டுனா ரொம்ப நேரமா பைப்படியிலேயே நின்னியோன்னு கேட்காரு. உங்களுக்கு ஏன் காந்துது? எங்களுக்கு காந்தலமே நீ வலிக்கு ஏதோ ஒண்ணு செய்து, அது ஏன் செய்து? எங்களுக்குள்ள நாங்க என்னத்தையும் பேசிட்டு போறோம், உங்க பாட்டு நீங்க இருக்க வேண்டியதானே. உன் வீட்டுக்கார் உன்னே மீனா மீனான்னு அழைக்கல. எங்களுக்கு என்ன காந்துதா விங்குதா வலிக்கா ஒன்னும் செய்யல. நாங்க பாட்டுக்கு நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் தான் நினைக்கும். உனக்கு மட்டும் ஏன் அண்ணங்காரன் அண்ணன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறது ரொம்ப வலிக்கு. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருப்ப. என்னல அவ என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்ப என்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? வாய மூடுன்னு ஒரு வார்த்தை உனக்கு சொல்ல முடியாதல்ல? நான் இதுக்கு வாய மூடிட்டு நிக்கணும்? என் வீட்டுல நான் பேசுறேன். உங்க மவாக்காரி வெளியூர்ல இருந்து வந்து அடுத்த வீட்டுக்காரி அவ அங்க வந்து என்னமில்லாம பேசுதான் அதிகாரம் பண்ணுதா. என் வீட்டுல நான் பேசக்கூடாதோ? என் பிள்ளை ஒன்னும் உன்னைய மாதிரி வரத்தா வர்ற போன வீட்டுல. ஆமா, அது அவ மாமியாட்ட கேட்டாலே தெரியும். உங்க மவளை நீங்களே தலையில தூக்கி தூக்கி வச்சு பேச வேண்டியதான். அப்படியே அவ மாமியாட்ட போய் கேட்டாலும் என் மவ ஏசனா பேசினான்னு சொல்வாள் ஒழிய அடிச்சா மிதிச்சா சமட்டி தள்ளனான்னு சொல்ல மாட்டா. அவ ஒண்ணு ஓ அளவுக்கு இல்ல. ஆமா, அவ என்ன விட உயரம் கொஞ்சம் கம்மி. அதுக்கு என்ன? அவ என் உயரத்துக்கு இல்லைன்னா சண்டை விட்டு கிடைக்கிய. நீங்க வளர்த்தியா இருந்தா உங்க மவளும் வளர்த்தியா இருப்பா. நீங்க குட்டடின்னு இருக்கிய, அது மாதிரி அவளும் இருக்கா. அதுக்கு நான் என்ன செய்வேன்? அதுக்கும் என் வீட்டுக்காரர் என்கிட்ட நல்ல முறையில பேசக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கிட்ட சண்டைக்கு போறிய? போதும் மேனி நிறுத்துங்க. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி பேசிய. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உன்கிட்ட சொன்னனும் நான் அது மாதிரி பேச முடியல, நான் அப்படின்னு நினைக்க முடியல. எனக்கு எல்லா விவரமும் தெரியும். நீ எத்தனை நாள் வார, எத்தனை நாள் இங்க இருக்க, எவ்வளவு காணி என் புருஷன் ரூபாய் அமுக்கிட்டு போற, எவ்வளவு காணி இங்க இருந்து அமுக்கிட்டு போற, எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வாயை பத்திக்கிட்டு தான் இருக்கேன். பாத்தியம்மா உன் மருமா என்ன சொல்றானே? என்னமோ இங்க உள்ள சொத்த பூரா நான் அமுக்கிட்டு போறேனக்கா பேசா. அம்மா அதான உண்மை. யோ போது நிறுத்து, கூட கூட பேசிக்கிட்டு. நான் ஒன்னும் கூட கூட பேசல. என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசல. நீங்க 2 பேரும் தான் இப்ப படுத்து கிடந்தவோ எந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு இடக்கிய. பாம்போட படுத்து கிடந்தவளோ திடீர்னு எப்படி குதிச்சுக்கிட்டு பேசுறேன்னு தெரிய மாட்டுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேரும் படம் கட்டிட்டு படுத்து கிடந்திருக்கியா? அப்படித்தானே? சும்மா தூங்குத மாதிரி நடிச்சுக்கிட்டு நானும் என் வீட்டுக்காரர் என்ன பேசாம ஒட்டு கட்டிட்டு கிடந்திருக்கிய. நாங்க இதுக்கு ஒட்டு கேட்கணும்? எங்க அண்ணன் எங்களுக்காண்டி பேசணும்னு சொன்னா, அதனாலதான் நாங்க படுத்திருந்தோம். ஓ, அப்ப நீங்க எல்லாம் சொல்லி அவர்கிட்ட சண்டலுக்கு சொல்லிட்டு தான் கங்கணம் கட்டிட்டு படுத்து கிடந்திருக்கியா? ஏன் சோறு பொங்க நேரம் ஆயிட்டுனா? நான் என்ன சும்மாவே உட்காந்துருந்தா நேரம் ஆயிட்டு தண்ணி எடுக்க போயிருக்கேன். அங்க அவ்வளவு நேரம் கூட்டத்துல நின்றுருக்கேன். ஒரே சண்டை. அந்த சண்டை முடிஞ்சு 2 கூட தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு என்ன பண்ணு எனக்கு தான் தெரியும். இப்படி ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டல் தூடணும்னு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு படுத்து கிடந்தவோ அந்த நேரத்துக்கு வயிறு பசிச்சது அப்படின்னா உலைய வச்சு அரிசியை மட்டும் கலைஞ்சு போட்டுருந்தா கூட நான் வந்து சோறை வடிச்சிட்டு குழம்பு கறியில வச்சிருப்பேன். அது உங்களுக்கா பெரிய மனசு வேணும். சரி, அந்த பிள்ளை தண்ணி எடுக்க போயிருக்க, நமக்கு பசிக்க, நம்ம சோறு பொங்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு செஞ்சுட்டா என்ன குறைஞ்சா பெருவியா? ஒரு நாள் அடுப்படிக்கு போயிட்டா கூட உங்களுக்கு கௌரவ கிரீடம் இறங்கியதாக்கும். எங்களுக்கு ஒன்றும் கௌரவமும் கிரீடமும் தலையில இல்ல. உனக்கு தான் மப்பு ரப்பு ஏறி போய் அலையுத. அப்படியா? சரி சரி, நீங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவோ, நான் மட்டும் தான் கெட்டவா. வாங்கிட்டெல்லாம் பேசி பிரயோஜனம் உண்டா? பிரயோசனம் இல்லைன்னு தெரியுதுல. பிறவி அம்மை மௌனி என்கிட்ட மூச்சை தொலைக்கி அப்பாங்க மறுபடியும் மூஞ்சி ஒரு மாதிரி பாம்போல வச்சுக்கிட்டு போய் பாடுங்க போங்க. தலையெழுத்தேன்னு இவ்வளவு நேரம் பைப்படியில கிடந்து சண்டை போட்டு சங்கடப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் நான் தான் சோற பொங்கணும். பொங்கி வச்சுட்டு அந்த அன்னைக்கு சுட சுட தட்டில் போட்டுட்டு உங்களை எழுப்புதேன். அது வரைக்கும் படுத்து கிடங்க. ஏ அப்பா, ஊர் உலகத்துல இப்படி எந்த மர்மனும் செய்யல. நீங்க மட்டும்தான் அந்த செய்தியை அதை பெருசா பேச வேண்டியது. ஏன் உன் வீட்டுல நீ தான் தண்ணி பொங்கி பொறிக்க? உன் மாமியார் இல்லைன்னா உன் வீட்டுக்காரர் தான் சமையல் பண்ணுவோன்னே கேள்விப்பட்டேன். நான் தான் ஒரு 4 மாசம் முன்னாடி உன் வீட்டுக்கு வந்தப்போ உன் மாமியா புட்டு புட்டு வச்சுட்டேன். அம்புட்டு உன்னை பத்தி நீ சரிங்க வந்துட்டேன்னா அங்க நடக்க கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியோ? ஏன் வாய முடுவலா? ஏன் அவ குடும்பத்தை பத்தி நீ ஒன்னும் பேச தேவையில்லை. சந்தோஷம். நான் எவாட்டையும் பேசவும் விருப்பம் இல்லை, பேசக்க அவசியமே இல்லை. எனக்கு ஒருபாடு வேலை கிடக்கு. இப்போ அந்த ஆள் கூப்பிட்டாருன்னா நான் வந்தேன். அவர்கிட்ட என்னன்னு கேட்டு நான் வாட்டுக்கு போயிருப்பேன். நீங்க 2 பேரும் பேண்ட சண்டை விட்டு கிடக்கிய. நான் என் வீட்டுக்கார்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போறேன். ஏதான் சொல்லுங்க, எது கூப்பிட்டிய? கேட்கால சொல்லு. எதுக்கு கூப்பிட்ட? தண்ணி எடுக்க போன கதையை கேட்க கூப்பிட்டியா, இல்லாட்டி வீட்டுல நடந்த கதையை சொல்லுது கூப்பிட்டியா? பொண்டாட்டிய பார்த்து நடுங்காம ஒழுங்கா தைரியமா பேச. என்ன
அப்படி என்னத்தை தான் தைரியமா பேசு பேசுன்னு சொல்லி அழுதான்னு தெரியலையே. இந்த ஆளும் பாவம் போல முந்தி வச்சுக்கிட்டு கேட்கவா வேண்டாமான்னு என்னத்தையோ முழிக்காரு. மத்தியானம் பொங்கதுக்கு நேராயிட்டு அதுக்கு என்ன பாடா. இவ்வளவு 2 பேரையும் சோத்துல விச வச்சு கொண்டாலும் கூட நமக்கு பாவம் கிடையாது போல. மனசு கேட்க மாட்டுக்க, மனசாட்சிக்கு பயந்துலாம் நம்ம விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இப்ப வாச்சு வாயை திறந்து பேசல. ஊம கொட்டான் பயல. என்ன பேச போறியா இல்லையா? நான் பேசுதம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க 2 பேரும். சின்ன பொண்ணு, தண்ணி எடுக்க போனல்ல? ஆமா, தண்ணி எடுக்க போனேன். லட்சுமி அக்கா தான் தண்ணி வந்துட்டுன்னு சத்தம் போட்டாவ. இங்க எல்லாருக்கும் காது கேட்டுச்சா, தண்ணி எடுக்க தான் குடத்தை தூக்கிட்டு ஓடுனேன். அப்படி ஓடையில என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க, நான் இங்க இருந்து போகும்போது சாந்தி அக்கா குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாவ. அத சொல்லல சின்ன பொண்ணு. பிறகு வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா? வீட்டுல எது நடந்தது? எல்லாம் வாசல்ல உட்காந்து பியானுலா பாத்துக்கிட்டு இருந்தது. நான் தான் தண்ணி குடத்தை எடுத்துட்டு ஓடிட்டு கிடந்தேன். ஓடிக்கிட்டு இருந்தல, அப்பதான் உனக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னங்க ஏதோ மர்ம கதை சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே, சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்களேன். ஆமா, சட்டுப்புட்டுன்னு சொல்லி தொலைனே. ஒரே அடியா உன் பொண்டாட்டிக்கிட்ட மெதுவா அமைதியா பேசிக்கிட்டு இருக்க. கேட்கவே எரிச்சலா வருது. நீ இருட்டி, அவன் எங்க கொண்டுதான் முடிக்காமனு பாப்போமே. நான் தான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொறு, அவன் எங்கதான் கேள்வி கேட்க ஆரம்பிக்காம பாப்போம். அப்படி நீ தண்ணி எடுக்க வேகமா ஓடிக்கிட்டு இருந்த பத்தியா? அந்த அன்னைக்கு அந்த வேகத்துல அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் ஒரு சமட்டி தள்ளிட்டு போயிட்டியான். என்னங்க சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணு, அம்மாவும் மீனாவும் அதனாலதான் அப்படி பாய போட்டு தலை சுத்துதுன்னு படுத்து கிடக்காவ. ஏங்க இதெல்லாம் அப்பட்டமான பொய்யுங்க. நான் அப்படி பண்ணவே இல்லை. 2 பேரும் உங்களுக்கு எனக்கு சண்டல் தூடுறதுக்காண்டி பிராடல் வந்து கிடக்காளுவே. எனக்கு தெரியாது நான் போகும்போது என்ன நடந்தது. நான் வாட்டுக்கு குடத்தை எடுத்து நான் வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு மிதிக்கவும் இல்லை, சமட்டவும் இல்லை, எத்தவும் இல்லை. சும்மா பொய் பிராடல் வந்துட்டு கிடக்காளுவே. மைனி, எங்களுக்கு ஒன்றும் அப்படி சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போற வேகத்துல என்னை எப்படி மிதிச்சதில்லையேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லை மீனா. நான் மிதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஆத்தாளமோனும் பொய் சொல்லிட்டு அடக்கிய. உனக்கு எப்படி மிதிச்சது தெரியும்? அந்த உணர் எங்கன கூடி இருக்கும்? நீ ஒரு பக்கம் இருக்க, உன் கால் 1 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இருக்கு. அப்படிங்கும்போது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நஞ்ச வளர்த்தியா வளர்ந்து கிடக்க. பனைமரத்துல பாதி வளர்ந்தா இப்படித்தான் இருக்கும். ஆமா, நீங்க சுவார் கொடுத்தானே வளர்த்தியா அந்த அன்னைக்கு. எங்க அம்மா வீட்டுல இருந்தப்ப அந்த வளர்த்தி தக்கன சத்தா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒட்டட குச்சி எனக்கு ஆயிட்டேன். ஏன் வளர்த்திய பத்திலாம் நீங்க பேசண்டா. நீங்க சுவார் போட்டா நான் எந்த தண்ணி வளர்ந்துருக்கேன். நல்ல அம்மை மௌனமா சேர்ந்துக்கிட்டு மவனுக்கும் மருமனுக்கும் இளவெடுத்துட்டாலே இது என்ன. இன்னைக்கு தான் சரசக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லை, என் மாமியாலும் நான் தனாலும் பிரச்சனை இல்லக்கா, நிம்மதியா தான் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லி வாய மூடல. இன்னைக்கு அதுக்குள்ள சண்டை எடுத்து விட்டாச்சு. என்ன ஊர்ல இருந்து வரும்போதே அண்ணனுக்கும் மைனிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும் தான் வருவியா தாய? எப்படி இவ்வளவு பெரிய பொய் பிராட அளக்க முடியுது உனக்கு? ஏன் மாமா ஒன்றும் அப்படி நினைக்கவே கிடையாது. நீ மிதிச்சு தள்ளத்தான் செஞ்ச எங்களை. கொஞ்சம் கூட கருணை இல்லாம கண்ணா பண்ணான்னு மிதிச்சுட்டு திரும்பி பார்க்காம வேற ஓடுது என்ன? நான் அப்படி செய்யல. சும்மா பிராட இருந்துக்கிட்டு. அப்படியா? நாங்க ப்ராடலுக்கும் சரி, உன் பார்வையில நாங்க தான் கெட்டவோ. வெள்ளத்தாயத்தை இருந்தாலும் உட்காந்துருக்கா. நான் அவளை கூப்பிட்டு கேட்கேன். அவளும் நீனே சமட்டி தள்ளிட்டு போயில அங்கே தான் உட்காந்துருந்தா. என் வெள்ளத்தாயி, நீ பார்த்தலாட்டி அவ எப்படி மிதிச்சு தள்ளிட்டு போனா நீ பார்த்தல. அந்த இடத்துலயே நான் மயங்கி விழுந்துட்டோம்ல. இப்ப இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. ஏக்கா விடுக்கா, இப்ப இதை பேசி பெருசு பண்ணாதியக்கா. முடிஞ்சு போச்சு. எட்டி, அப்ப என்னைய விட அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா என்னட்டி? என்னைய விட என் பிள்ளைய விட நேத்து வந்து அவதான் உனக்கு பெருசு என்ன? ஏக்கா நான் அப்படி சொல்லலக்கா. நீ பேசுறது அப்படித்தானே இருக்கு. நான் என் மவளை இவ்வளவு தூரம் சொல்லி அவ போய் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அதே மாதிரி பேசானா அவ நீ நாளைக்கு மதிப்பாளா? என் மவனும் சேர்ந்தல நீ தப்பா நினைப்பா. நீ சொல்றதை வச்சுக்கிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு. அவன் என்னை சமடி தள்ளிட்டு போனாலா இல்லையா? இங்கனே விட்டு நேரம் இருந்ததுக்கு வீட்டுக்காவது போனோம்னு இல்லை. வளைச்சு மாறி கேள்வி கேட்கல. இப்ப நான் சொன்னோம்னா சண்டை இன்னும்லாம் பெருசாவும். ஏட்டி ஏன் கவுந்து கிடக்க சொல்லு. ஏக்கா எனக்கு இப்பதாக்கா ஞாபகம் வருது. என் மருமக மத்தியானம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு வாங்கிட்டு சொன்னாக்கா. மறந்தே போச்சு. விட்டு நேரம் உட்காந்துட்டேன் பத்தியாக்கா. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேனக்கா. ஏன் வெள்ளத்தாயி, ஏட்டி போவாத இங்க வா. ஏக்கா நாளைக்கு வரேங்க. ஏ பாவி, என்ன இப்படி பண்ணிட்டா? எம்மா என்னம்மா வெள்ளத்தாய் சித்தி இப்படி பண்ணிட்டாவோ? அவன் இந்த நெட்டக்காளிக்கு தானே எப்போ பார்த்தாலும் ஏண்டி பேசுவா. அதான் அவ செஞ்ச தப்ப சொல்லாமலே இப்படி போயிட்டா. இப்போ மரமோ ஒரு திணுசெல்லாம் பேசுவா. அவளை என்னன்னு சமாளிச்சு தொலைய. என்னமோ நம்ம பொய் சொல்லிட்டவங்க மாதிரியெல்லாம் பேசுவாம்மா. சமாளிச்சு தொலைவோம். என்ன செய்ய, நம்மளும் கூட்டாளின்னு வச்சிருக்கேன் பாரு. ஒன்னுத்துக்கு ஆகமாட்டா. என்ன அத்தையோ, என்ன சமட்டி தள்ளிட்டேன் மிதிச்சு தள்ளிட்டேன் அப்படி இப்படி ஆனா பூனு அம்மை மௌனம் அடுக்கடிக்கு வச்சிய. இப்ப வாயை பொத்திட்டு நிக்கிய. யோ, நீ சமட்டி தள்ளது உண்மைவளா? உன் நெட்டக்கார வச்சுட்டு நீ சமட்டி தள்ளது உனக்கு உணர்வு தட்டுப்படாம இருக்கு. சரி, நீங்க சொல்லுத மாதிரியே அப்படியே நடந்ததாவே இருக்கட்டும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? எது என்ன செய்யணுமாவா? பிறகு நீங்க சொன்னது நடந்துதான் நடக்கலையானே தெரியல. இப்ப என்னதான் எதிர்பார்க்கிய சொல்லி தொலைங்க. நாமே சுவார் பொங்கட்டும். எனக்கு வயிறு பஸ்கி. நீங்க பண்ண தப்புக்கு எங்க அம்மா கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணுமே. நீ அடே அப்பா, இவ்வளவுதானா? ஒரு நிமிஷம் பொறு. அத்தானே, என்ன சின்ன பொண்ணு? கொஞ்சம் என்கிட்ட வந்து சேர்ந்து நில்லுங்க. இந்த வாரம் சின்ன பொண்ணு. வெறும் உருப்படாத பையன். அவ கூப்பிட்டோன்னு எப்படி பல்ல கட்டிட்டு வரான் பாரு. வந்துட்டேன் சின்ன பொண்ணு. என்ன செய்யணும்? ஏன் இவ்வளவு நேரம் கோமாவில இருந்திய? என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு தானே இருந்திய? உங்க தங்கச்சிக்காரி சொன்னது கேட்கலையா? உங்க அம்மா காலில் நான் விழணுமா? அதுக்கு ஏன் சின்ன பொண்ணு என்னைய கூப்பிட்டா?
காலில் விழுதே விழுதேன், எதுக்கு நம்ம ஒத்தையா விழுந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்தே விழுவோம். அத்தை ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கும் தேவையில்லைங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். வாங்க ஒன்று சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். மீனா, நாங்கள் 2 பேரும் எங்கள் அத்தையிட்ட ஆசீர்வாதம் அங்கே போகிறோம், நீ தள்ளி நில்லு. ஏங்க ஜோடியா விழணும்னா? சரி சின்ன பொண்ணு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருங்க தே. நல்லா இருங்க. எங்க நான் சோறு பொங்க போட்டா? அதென்ன நீ மட்டும் ஒத்தையில, நானும் ஹெல்ப் பண்ணேன் வா. சரிங்க. எம்மா என்ன மணி, அவங்க 2 பேரும் சுவாடியா வந்து காலைல விழுதாவோ, நீ நல்லா இருன்னு சொல்லி அனுப்புதே. பிறகு 2 பேரும் வந்து காலைல விளையில நாசமா போனா சொல்ல முடியும்? அது விழுந்தது என் மவனும் மருமகளும், எப்படி நாசமா போன்னு சொல்லுவேனா? ஆனா அவ சரியான ஆளுமா. எதை வச்சு நீ உன் மவனுக்கும் மருமகளுக்கும் சண்டை எடுத்து உன் மவனும் உன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கியோ, அவ அதையே அவளுக்கு சாதகமா பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு போயிட்டா பேரு. சரி விடு, அவளை இனி ஒரு நாளும் நிறுத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோத்தை பொங்கி முடிப்பா, சாப்பிட்டுட்டு நம்ம மல்லியாக்கா வீட்டுக்கு போவோம். போய் உன் நாத்தனாரும் அவளை சிவாவுக்கு கெட்டதை பற்றி பேச ஆரம்பிப்போம். அவள் என்ன சொல்லுதான்னு கேட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையில பார்ப்போம். சரிம்மா. மல்லியா தூங்கிட்டு இருக்கால? ஏன் மல்லியா? ஐயா சித்தி வாங்க. வா மீனா, இருங்க 2 பேரும். தூக்கத்தை கெடுத்துட்டோம்மா? ஐயா அதெல்லாம் இல்லை சித்தி, எப்போ எந்திக்க நேரம் தானே, மணி 3:45 ஆயிட்டு. இருங்க நான் காப்பி போட்டு கொண்டாரேன். ஏத்தா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வரோம். நல்லா சொன்னியா. 3:45 என்ன சாப்பிட்ருப்பியா? 1 மணிக்கு மத்தியானம் சாப்பிட்ருப்பிய. ஏன் நெசமாதாம்மா, உன் தங்கச்சிக்காரி சின்ன பொண்ணு தண்ணி எடுக்க போறேன்னு வீட்டுக்கு வந்து அவள் சுவார் பொங்கவே மணி 2:30 ஆயிட்டு. ஆரம்பிச்சு அடுத்து 3:30 தான் முடிச்சா. இப்போ தான் சாப்பிட்டுட்டு நினைக்கு வரோம். ஓ அப்படியா? ஆமாம், ஒரே தண்ணி சண்டை. அதுலேயே ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட அங்கனையே நின்றுருக்கோம், ஒரு குடம் தண்ணி பிடிக்கக்கு. அப்படியா? யார் இவ்வளோ சண்டை போட்டு இருந்தா? சின்ன பொண்ணு இல்லை சித்தி, நம்ம சாந்தியும் வள்ளியக்காக்கும் சரியான சண்டை. கிடந்து உருண்டுருக்காளுவோ. கடைசி சண்டையில் குடம் நெளிஞ்சு வச்சுன்னு சாந்தி உட்காந்து ஒப்பாரி வைக்க பார்த்துக்கோங்க. ஒரு குடத்துக்கு அவள் பண்ண அளப்பறையே பார்த்தியன்னா அவள் ஒருத்தியாலே தண்ணி பிடிக்க 50 நேரம் ஆயிட்டு. அது ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சோறு பொங்கியிருக்கா. என்ன நான் கூட சோறெல்லாம் பொங்கி சாப்பிட்டு வந்துட்டாலோன்னு நினச்சேன். இல்லை, எப்போ 1 மணிக்கு அப்புறம் தான் பொங்குவா. அன்னைக்கு 1 மணிக்கு தண்ணி வந்துட்டு பற்றி அதான் அங்கே வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் சோறு பொங்கி சாப்பிட்டு வர நேரம் ஆயிட்டு. நீ விசாட்டி இரு, காப்பி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் அங்கே மேலே இரேன் இருக்கட்டு சித்திக்கு, நீங்கள் பெரிய ஆள் இருங்க. போ இவா ஒருத்திமா. சரி, மவனுக்கு பொண்ணு எதுவும் அமைஞ்சிருக்கா எப்படி? இல்லை சித்தி, நேற்று கூட ஒரு ஆள் சாதம் கொடுத்தது, சரியா பொருந்துத மாதிரி எனக்கே தெரியலை. ஏன்னா அடிக்கடி போய் சாதம் பார்த்துருக்கேன் பற்றியெல்லாம் அந்த ராசி நட்சத்திரம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வாரது பூரா அப்படித்தான் இருக்குது. ஒன்று பொண்ணு அமையாமல் போகுது, இல்லாட்டி சாதகம் அமையாமல் போயிடுது. சரி, மீனா விட்டு சைடு ஒரு பொண்ணு இருக்குது. அதான் அந்த பொண்ணு வேணா சிவாக்கு பார்ப்போமா என்ன ஏதுன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 8 வேணா போய் பார்த்துட்டு வரலாம். பிடிச்சிருந்துன்னா அடுத்து மேற்கொண்டு பேசுவான். அப்படியா மீனா? என்ன மாதிரி உறவு? எனக்கு 2 நாத்தனாக்கா. அதில் பெரிய நாத்தனாளுக்கு ஒரு மவா இருக்கா. இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கா. 20-21 வயசு இருக்கும். நல்ல பிள்ளை, கொஞ்சம் அமைதியான பிள்ளை தான். அதான் சரி, சிவாக்கு பொண்ணு அமையலங்காவோல ஒரு 8 அங்கே அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னா நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிருவோம் அப்படின்ட்டு தான் யோசித்தேன். சரி சரி, எந்த ஊர்? இங்கே நம்ம திருநெல்வேலியில் தான்க்கா. அப்படியா? சரி சரி, நீ என்ன நினைக்க, போய் பார்த்துட்டு வருவோமா எப்படி? நீங்கள் பெரிய ஆள் இவ்வளோ தூரம் சொல்லுதிய, ஒரு 8 வந்து பார்க்கணுன்னு தான் எனக்கும் தோணுது. எப்போ பார்க்க போகலாம் மீனா? நான் என் நாட்டை பேசிட்டு சொல்லுதேம்க்கா. போனதுக்கப்புறம் போன் அடிக்க நீங்கள் இங்கேருந்து வந்து ஒரு 8 பாருங்கள். ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் அவள் ஊர் போயிடுவா. போன கையோட அவள் மாமியா சின்ன நாத்தனா ஒருத்தி வீட்டில் கிடக்கா. அவள்கிட்டலாம் சொல்லி என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் போன் அடிப்பா. நம்ம அப்புறம் இங்கேருந்து போவோன்னு. சரி சித்தி. பிள்ளை நல்லா கலராக இருப்பாளா மீனா? அதெல்லாம் நல்லா அழகான பிள்ளை தான்க்கா. நம்ம சிவாக்கு நல்லா பொருத்தமாக இருப்பா. சரி, போய் பார்த்துட்டு நம்ம 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்ப்போம் என்ன? சரிக்கா. வீட்டில் இப்போ யாரும் இல்லையாம்மா? இல்லை சித்தி, வெளியில் போனால் அவளும் இன்னைக்கு கொத்த வேலை இருக்குன்னு வெளியில் போயிருக்காவோ. யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி சரி, பொண்ணு பார்க்க போவையில் பேரனையும் கூட்டிகிட்டு போவா எப்படி? வேண்டாம் சித்தி, அவன் ஒரு பக்கமும் வரமாட்டான். நீயே பார்த்துக்கோமா, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டுருவான். நானுமே பொண்ணை பார்க்க வரதுமே ஒரு பெரிய விஷயமா சொல்லிடாது என்ன மீனா? முதல்ல நான், அம்மா, சாந்தி அக்கா, சரசக்கா மட்டும் வந்து ஒரு லேசாக ஒரு 8 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கலந்து பேசிட்டு தான் அடுத்த முடிவு எடுக்கணும் பற்றி. அதனால் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லி ரெடி பண்ணிடாத சரியா? அப்புறம் சாதக பொருத்தம்லாம் பொருந்தினதுக்கு பிற்பாடு அப்புறம் பூ வைக்க மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கிடலாம். முதலையே சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் என்ன பல்வோ செலவும் உங்களுக்கு அதிகம், அதுதான் சொல்லுதேன். சரிக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். நான் அங்கே போய் என் மாமியார் நாத்தனாட்டெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லுதேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னைக்கு வரையன்னு சொல்லுங்கள். சும்மா சாதாரணம் வந்துட்டு போகிற மாதிரியானாலும் வந்துட்டு போங்க சரியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உன் குடும்பத்தில் பொண்ணு எடுக்குங்கிற எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிருவோம். இனிமே எல்லாம் அமைஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் பத்தியா, நானும் அதான் நினச்சேன். கணக்குக்கு எல்லாம் கூடி ஒன்றா வந்து அந்த பிள்ளையை சிவாக்கு கெட்டோன்னு வையேன், நம்ம மீனாக்கு அவர் 2 பேரும் மவனும் மருமகளும் ஆயிடுவாவோ. ஆமாம் என்ன சித்தி?